வணக்கம் கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாய்ஸ் துணை. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க போகிறோம் பீஸ்ட் கிளாவிங் அட் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்த்துருக்கு. ஒரு கொரியன் லாங்குவேஜ் மூவி. ஸோ 2020 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. படம் வேறு லெவலில் இருக்க தரமான சம்பவத்தை கொடுத்துருக்காங்க. படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸுக்கு பஞ்சமில்லாத ஒரு படம். ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட்டு பாட்டு நம்ம பார்த்துட்டோம். பார்க்காம இந்த வீடியோட என்ட்ரில் கொடுக்குறேன். அந்த பாடத்தை அதையும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் பக்கத்தை புரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத அப்படியே லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். படத்தோட மையக்கருத்து என்ன கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூட்கேஸ் ஒரு பேக் நிறைய பணம் இருக்குது. அந்த பணம் கடைசியில் யார் கைக்கு போகுது அப்படிங்கிறதாங்க படம். அது சஸ்பென்ஸோடு கொண்டாந்துருப்பாங்க. நம்ம சாதாரணமான எளிமையான குடும்பத்தை சேர்ந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவர் அப்படி அப்படின்னு சொல்லி அவர் கைக்கு பணம் வருது. அவர் அந்த பணத்தை அப்படி அப்படின்னு பதிக்கு எடுத்து வைக்கிறாப்புல. அதை தாண்டி ஒரு சில ஃப்ளாஷ்பேக் போகுது. என்ன ஃப்ளாஷ்பேக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வில்லனெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஃப்ளாஷ்பேக் அவங்க எப்படி போயிட்டுருக்குது, அவங்க அந்த பணத்தை எப்படி எடுத்தாங்க, எடுத்துக்கொண்டு யார் வச்சா, அதுலேருந்து படம் போயிட்டுருக்குது. அந்த இன்பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னா, பாரில் வேலை செய்கிற பொண்ணு இருப்பான். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த ஓனருக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க. அந்த டைமில் எதை ஹெல்ப் பண்ண கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட கையெழுத்தில் வாங்கி கடைசியில் ஒரு பேமெண்ட்டு கை மாறுது. அதுக்கப்புறம் அவளை சரிஞ்சிட்டு போட்டு அவருக்கு வெளிநாடு போகிறதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லி இருக்க பார்த்தீங்களா, அதான் கொலை பண்ணுறவன். அப்போ என்ன பண்ணுவேன், ஊரை விட்டு போகிறதுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஹீரோ ஸ்மார்ட் காய். அந்த ஸ்மார்ட் கார்டே ஹெல்ப் எல்லாம் கேட்டு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கோம். இந்த இன்பிட்வீன் கேப்பில் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஆஃபீஸர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் டபான்னு உள்ளே வந்துடுவாப்பில். அதுக்கப்புறம் அந்த கொலை பண்ண கொலையாளியை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ்காரங்க, அவங்க எப்படி செத்தாங்களா, சாகலையா, பொழைச்சாங்களா, வாழ்ந்தாங்களா அப்படிங்கிற கதை போக்கில் போகுது. அப்புறம் என்ன இப்போ அந்த வில்லி என்ன பண்ணுற, அந்த இன்ஸ்பெக்டர் அந்த போலீஸ்காரவே போட்டு தள்ளிடுறா. அதோட நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டினியூ செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண வாங்க, அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். மறக்காமல் பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்கோ. ஸ்மார்ட் கே பார்க்குறப்பல பார்த்துட்டு இண்டி நீ கொலகாரியா அப்படின்னு சொல்ல. ஏன்னா வெளியோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், பாய் ஃப்ரெண்டு தான் இவர். ஸோ இல்லை, ரொம்ப ட்ரபிள் கொடுத்தாரு, அதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல. அவன் நீ வந்து ஹெல்ப் பண்ணுறியா கூட இருந்து அப்படின்னு சொல்ல. இவர் தான் கொலகாரியாக இருக்காள், இவர்கிட்ட இப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே சொல்லிட்டு சொல்ல டக்குன்னு வாமிட் வந்துடுது. என்ன அப்புறம் ப்ளட்டாக இருக்குது, கத்தி நசக நிறைக்கிட்ட காலத்துலேயே. அதனால் அந்த ஸ்மார்ட் கைக்கு ஒன்றும் சேரல. வாமிட் எடுக்கிறாப்புல, நேராக கக்கூஸ் நோக்கி வேகமாக ஓடுறாப்புல. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், சரி டெட் பாடி எடுத்து ஓரம் கட்டுவான் அப்படின்னு சொல்லி போட்டு காலை தரத்தானே எடுத்துகிட்டு அவன் வாட்டுக்கு அங்கிட்டு போகிறான். அதுக்கப்புறம் உழவனே இருப்பான் பார்த்தீங்களா, இந்த ரத்தமாக இருக்கும். அந்த ரத்தத்தை என்ன பண்ணி இருப்பாவ, இவனை போட்டு தொடக்க சொல்லியிருப்பா. ஏன்னா இவன் மாட்டிக்க கூடாதில்ல, அதனால் அவனை கடுப்புலேயே தொடச்சிட்ருப்பான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்ப்பா, அவளோட பேக் ஒன்று இருக்கும். அந்த பேக்கை பார்த்துட்டு நின்றுருப்பான் அந்த ஸ்மார்ட் காய். அதுக்கப்புறம் இப்போ நியூஸ்லாம் பார்த்துட்டுப்பா, நியூஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கொலை பண்ணியிருப்பான். அந்த கொலையை பற்றி நியூஸ் போட்டிருப்பாங்க அந்த ஃபோனில், அதை பார்த்துட்ருப்பான். அதுக்கப்புறம் டக்குன்னு உள்ளே போனால் டம்முன்னு ஒரு அடி மண்டை மேலே. அதை அப்படியே மயங்கி விழுந்துடுறான். ஸ்மார்ட் காய் நல்லா ஸ்மார்ட்டாக தான் வேலை செய்கிறாப்புல. அதுக்கப்புறம் நான் இப்போ மயங்கி கீழே விழுந்துடுறாளா. அப்புறம் நம்ம ஸ்மார்ட் காய் என்ன பண்ணுறாருன்னா, நேராக போகிறாப்புல, இங்கே அவரோட பேக் எடுக்கிறதுக்கு போகிறாப்புல. எடுத்து பேக்குள்ளே அவரோட கார் சாவி இருக்கும். இந்த சாவி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு தேடி தேடுறாப்புல. எதுக்கு கொலை பண்ணுறா, இவ என்ன தான் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் ஆகி போயிடுது ஸ்மார்ட் காய்க்கு. சரி பர்ஸில் இருக்கிறத அப்புறம் கீழே கொட்டி கார் சாவியை கண்டுபிடிச்சி ஒரு வழியை எடுத்துறாப்புல ஸ்மார்ட் காய். எடுத்ததுக்கப்புறம் சரி சாவி கிடச்சிருச்சு, அப்படி நம்ம கார் எடுத்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற ஐடியா. ஏன்னா இங்கே மயங்கி விழுந்துட்டான், எதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அதனால் சாவியை கையில் எடுத்துட்றாப்ப. எடுத்துகிட்டு நேராக கார் பார்க்கிங் கிட்ட போகிறாரு. அங்கே போய் அந்த சாவி காரை அன்லாக் பண்ணுறாப்புல. கிக் அப்படின்னு சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த சவுண்டு கேட்டதுக்கப்புறம் அங்கே பின்னாடி வண்டியில் இருக்கிற பேனரில் இருக்கிற டிக்கி ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாப்புல. அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா பயங்கரமான ஷாக். என்னடா அது அப்படின்னு பண்ணி அங்கிட்டு திரும்பி சுற்றி பார்க்குறாரு. என்ன அப்போ உள்ளே என்னதான் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு. உள்ளே பார்த்தா கட்டாக பணம் இருக்குது. அடிச்சிடா ஜாக்பாட்டு அப்படின்னு. ஆக்சுவலாக ஸ்மார்ட் கையை பணத்தை கற்ற ஓடிட்டு இருக்கிறாப்புல. பணம் சொல்லி போட்டு ரொம்ப ஆசைப்படுவாப்புல. ஸோ அட்டச்சிரு நமக்கு ஜாக்பாட்டு பேக்கோட கிளம்பிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தில் எண்ணி வச்சு அப்படியே பத்திரமா எண்ணி திருப்பி பார்த்துட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறாப்புல அங்கேருந்து. ஏன்னா பணம் அவருக்கு முக்கியம் இல்லையா, அதனால் பணத்தை தூக்கி கிளம்பிடுறாப்புல. இந்த பக்கம் இந்த வில்லன் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொலகாரம் குரூப்பு, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த போலீஸ் ஆஃபீஸை தேடிட்டு இங்கே வராங்க. ஒருவேளை பேக் அவங்க எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கண்ணோடத்தில் தேடி வராங்க. இவன் என்ன பண்ணுறா, இல்லை நான் நான் தான் கொண்டாந்த வண்டிக்குள்ளே தான் இருக்குது பேக்கு, நான் அடித்து ஆட்டையை போட்டு போயிட்டான், இருங்க வரான்னு சொல்லி போட்டு கார் சேவை தரேன்னு வந்து பார்ப்பா. கார் சேவைக்குள்ளே இருக்கிறது சூப்பர், கார் சேவை தூக்கிட்டு போயிட்டான். ஸோ அந்த காருக்குள்ளே தான் பேக் இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறா அவள். இவகிட்ட கேட்டு வந்து கடைசியில் இவளை பிடிச்சி வச்சு இவனை தேடி வந்து இவளை பிடிச்சி வச்சுட்டாங்க கடைசியில்.
சரி அவன்கிட்ட நான் பேசி நீ பேசுன்னு சொல்லல. அவளும் சரி நான் பேசுகிறேன் அப்படிங்கிற அவள். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கை உலகத்தையே சாதிச்சு சந்தோஷத்தில் அங்கே ஒரு டாக்ஸியை பிடிச்சி அப்படியே அந்த பணத்தையும் தூக்கி வண்டியில் போட்டு அப்படியே கிளம்புறாப்புல. திருடி இன்னும் ஒரு ஃபோன் வருதப்பா. என்னடா அது நம்ம கிளம்புற ஃபோன் வருது, சரி அட்டை மணி தொலைவோம் அப்படின்னு போட்டு எடுத்து பேசுகிறாப்புல. யாருன்னு பார்த்தா அந்த பக்கம் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு. இந்த பாட்டு மண்டமே அடித்த படை கூட்டா பார்த்தீங்களா, அவள் தான் ஃபோன் பண்ணுறான். இவனை ஃபோன் பண்ண சொல்லிக்கிறான் அவனுக்கு அந்த உலகார குரூப்பு. அதுக்கப்புறம் நீ எங்கே இருக்க, நீ அந்த பணத்தை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு பல பிரச்சனைகள் முடிஞ்சிடும், தேவையில்லாமல் நீ பிரச்சனையை மென்மேலும் பெருசுப்படுத்தாத அப்படின்னு சொல்ல. அவன் கேட்கல, ஃபோனை கட் பண்ணிட்டு சிரிக்கிறான். டேய் லைனில் இருக்கியா அவன் கட் பண்ண ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட இந்த ஸ்மார்ட் கேவோட ஃப்ரெண்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் என்ன வேணும்னு தெரியாமல் முடிக்கிறான். இவனும் மாட்டிக்கிட்டான் இவன்கிட்ட தப்பிச்சு போகிறக்கில்ல. அதுக்கப்புறம் என்ன இப்போ அந்த ஸ்மார்ட் கேனை கொண்டா நேராக ஒரு இடத்துக்கு போகிறேன். இப்போ போகிற இடம் எந்த இடம்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்ம ஹீரோ இருக்கா பார்த்தீங்களா, எளிமையான ஹீரோ, அவர் இடத்துக்கு போகிறாப்படி. அந்த பேக்கை தூக்கிட்டு போகிறாப்புல. கரெக்டாக கடைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்க்குறாப்புல. அவங்க வேலை செய்ய நம்ம ஹீரோ எளிமையான ஹீரோவை பார்த்து, நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி, ஆமாம் நான் மட்டும் தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு, ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் கை அங்கே மசாஜ் பண்ணுறதுக்குலாம் வருவார் போல். ஸோ ரெகுலராக வர இடம் தான் போல். சாவியில் வச்சுருக்காப்புல. அதுக்கப்புறம் அந்த லாக்கர் இருக்கும், அதுவே 47 நம்பர் லாக்கர் தான். அந்த லாக்கரை திறந்து அந்த லாக்கருக்குள்ளே அந்த பேக்கை தூக்கி வைக்கிறாப்புல. வச்சு போட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பேக்கை பூட்டி வச்சிடறாப்புல. பூட்டி வச்சுட்டு அவர் வார்டு திரும்பி வராப்புல. இவர் ஹேபிட் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் டக்குன்னு அவர் வேலையை முடிச்சுட்டு அந்த வேலையில் தம் அடிக்கும்போது அது நம்ம உடஞ்சிருந்தாலோ எதாக இருந்தாலோ அவருக்கு எதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அன்றைக்கி பார்த்து அந்த டைமில் அவர் சிகரெட் எடுக்கிறாப்புல. அந்த சிகரெட் உடஞ்சி போச்சு. சரி வேறு சிகரெட் அடித்தா தான் அந்த தாட்ஸ் மாறும் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்கள்ட்ட சொல்லி, எப்பா நீ பக்கத்தில் போய் ஏதாவது சரி நம்ம இந்த பிராண்ட் சிகரெட் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கேன். சரி நான் இங்கே கடையில் நான் மட்டும் தான் ஆள் இருக்கேன், ஓனர்லாம் வெளியே போயிட்டார், கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, கேமராலாம் இருக்குது, நிறைய கேள்வி கேட்பாங்க சார், நீங்கள் பக்கத்தில் கடைக்கு நீங்கள் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு அவன் டைவர்ட் பண்ணி விட்றான். எப்போ எக்ஸ்ட்ராவான காசு சார் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லலாம். இல்லை என்னால் முடியாதுங்க அப்படின்னா ஓனருக்கு நேர்மையாக இருக்கான் அவன். சரி நானே போய் தொலைகிறேன், கடை எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன பண்ணுறாப்புல, நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியே கிளம்புறாப்புல. அப்புறம் வெளியே கிளம்புனதுக்கப்புறம் இவருக்கு ஒரு யோசனை, என்னடா அது நம்ம வெளியே போகலாமா, பிரச்சனையாகுமா, அவரோட தாட்ஸில் மாறிடுமா அப்படிங்கிற மாதிரி யோசனை இருக்கும். சரிங்க எப்படி அங்கே ஒரு பக்கத்தில் கடைக்கு போகிறாப்புல. கடைக்கு போய் அங்கே ஒரு சிகரெட்டி வாங்குறாப்புல. வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே பற்ற வச்சு ஜிவ்னு எடுக்கிறாப்புல. இழுத்து அந்த புகையை விடுறாரு. அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, பெருமூச்சு விட்றாப்புல. பெருமூச்சு விட்றாப்புல. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அங்கே ரோட்டில் ஒருத்தன், இவன் தான் அவன் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஸ்மார்ட் கை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, நம்மளை தான் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை வேறு யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு டவுட்டு. சரி எதாக இருந்தானே நம்ம பாட்டு நடந்து போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஸ்மார்ட் கை அப்படியே நடந்து போகிறோம். அப்புறம் பார்த்தா அந்த குலகார குரூப்பில் இருக்கிற ஒருத்தன் வரான், கத்தியை தூக்கிட்டு கொலை பண்ணுறதுக்கு. ஸ்மார்ட் கை உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறாப்புல. டேடி இருடா பேசி தீர்த்துக்கலாம் பேசுறதுக்குள்ள ஒன்றும் இல்லை, தீர்த்துட்டு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குலவரியோடு கத்தியை தூக்கிட்டு வர்றான் கொலை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கிட்டு இங்கன்னு ஓடுறாரு. நம்ம ஸ்மார்ட் கை டாப்னு வண்டி குறுக்க வந்து ஒரே அடிட்டு அம்முன்னு அடித்ததுக்கப்புறம் அவ்வளோதான், ஸ்மார்ட் கை ஓவர், செத்து சின்னாவண்ணம் ஆகிட்டாப்புல. இவனும் இல்லை அவன் குரூப்பில் வந்து தேடி பார்க்குறாங்க. என்னடா பார்த்தா ஒரு பெரிய வண்டியில் அந்த வண்டி சக்கரத்தில் சிக்கி சின்னாவண்ணம் ஆகிட்டார் ஸ்மார்ட் கை. அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம இவரோட ஸ்மார்ட் கார்டோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு, என்னடா இப்படி செத்து போயிட்டியாடா அப்படின்னு சொல்லி பார்க்க கீழே பார்க்க குனிஞ்சு பார்த்து சிகரெட் பாக்கெட் இருக்குது. நீ சொன்னது கரெக்டாக போச்சுடா, இந்த மாதிரி எதாவது சிகரெட் நீ அடிக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துருந்துச்சுன்னா உனக்கு கரெக்டாக நடக்கும், ஆக்ஷன் நடக்கும், நீ சொன்ன அன்றைக்கி அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி போட்டு கோபத்தில் அவன் விட்டுட்டு போயிட்டானே அப்படிங்கிற கோபத்துலையும் வருதுலையும் அது சிகரெட் பாக்கெட்டை தூக்கி வீசுகிறாங்க வண்டி மேலே. யாரோ ஒரு ஃப்ரெண்டு. அவ்வளோதாங்க. அங்கே கூட இருக்கிறவன் அந்த கொள்ள வந்தான் பார்த்திங்களா, அவனும் ஒரு மாதிரியாக பார்க்குறான். அதோட முடிஞ்சுது. அடுத்தது 6வது சாப்டருக்கு போகலாம் வாங்க. 6வது சாப்டர் அப்போ என்னடா சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணத்தை நம்ம அதுக்கப்புறம் இப்போ கரண்டில் காட்டுறாங்க. அந்த ஹீரோ இருக்க பார்த்திங்களா, நம்ம கஷ்டமெல்லாம் முடிஞ்சு அவர் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படி பணத்தை. ஸோ வச்சுருக்க அப்படி வீட்டுக்குள்ளே அது முன்னாடி போனது வந்து ஃப்ளாஷ்பேக். ஸோ இப்போ சொல்கிறாப்புல, இந்த மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம லைஃப்பை புதுசாக அப்படின்னு மாதிரி தான் சொல்ல உங்கள்கிட்ட எந்த காசு இருக்குது, நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கடன் வாங்குற அளவுக்கு நீ ஒருத்தங்க கிடையாது அப்படின்னு வீட்டுக்காரமாக சொல்லிடுறாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு ஃபோன் வருது. என்னென்னு பார்த்தா அவரோட பழைய ஓனர் கூப்பிட்றாங்க. பழைய சம்பளத்தை வந்து வாங்கிக்கப்பா, நான் இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்ல, சரிங்க நான் கண்டிப்பாக வரேன், திடீர்னு கூப்பிட்டு கொடுக்குறீங்க. இல்லைப்பா நமக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கணும்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் சரின்னு வராப்புல. கரெக்டாக அந்த ரெஸ்டாரண்ட் வராப்புல கை காட்டுவார். எப்பா இங்கே இருக்கும் பாரு அப்படின்னு சொல்ல, கரெக்டாக அந்த குலகார குரூப் அங்கே இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அது சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து உட்காந்துட்றாப்புல. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து உட்கார்றாப்புல. உட்காந்துட்டு இந்த மாதிரி அவங்க ஒரு பேக் தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்படி. இதை ஒரு போலீஸ் அதிகாரி போல். அந்த மாதிரி ஐடி கார்டெலாம் எடுத்து காட்டுறாங்க. ஸோ கேட்குற கேள்வி பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் ஸ்மார்ட் காய் காமிச்சு இவன் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு வந்தானா நம்ம பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பேக் ஒன்று இருக்குது, சேம் இதே பேக் தான். இந்த பேக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா, எங்கேயாவது நீங்கள் எதை எடுத்து வச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, என்னடா அது இப்படி கேட்குறாங்கன்னா அவருக்கு ஒரு யோசனை. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், உடனே சொல்லிப்பார் அதுக்குள்ளே பணம் இருக்காச்சு. ஸோ அவர் என்ன பண்ணார், தட்டி கிளிக் தான் பார்க்குறாரு. நான் அன்றைக்கி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிறவர் சொல்ல, இல்லை அன்றைக்கி நான் அதை வேறு ஒரு பேக் வாங்கினேன், அது புது பர்ச்சேஸ் புது மாடலு, வேறு பேக் வாங்கினது எனக்கு வந்தது, அதுக்குள்ளே புக்ஸ் தான் இருக்குது, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, அது என்னோடய பேக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி பரவாயில்லைங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போகிறாங்க. அப்புறம் இவனுக்கு ஷாக்காச்சுன்னா அது இவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க, அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு போட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து இவங்க கொலகார குரூப் என்ன பண்ணிட்டாங்க, கார்லேயே உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்ததுக்கப்புறம் நம்ம எளிமையான ஹீரோ என்ன பண்ணுறாரு, வண்டி எடுத்துகிட்டு அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே அழுத்த ஆரம்பிக்கிறாப்புல. அப்புறம் இவனுக்கு என்ன பண்ணிட்டானா நோட்டம் விட்றானுங்க, சரி இவனை ஃபாலோ பண்ணுவான் அப்படின்னு சொல்லி போட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட வீட்டை கட்டாங்க. அங்கே மீன் டப்பாவில் மீன் கடாயில் மீன் கொதிச்சுட்ருக்குது. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஒரு டிவி பைத்தியம். டிவியை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. என்ன பார்க்குறாங்கன்னு தெரியல, ஆனால் டிவி பைத்தியம். அதுக்கப்புறம் அந்த டைமில் தான் வராங்க யார், அந்த கொலகார கும்பல்காரன்னு வராங்க. அது கூட வரதை கூட தெரியாமல் அந்த அம்மா டிவி பார்த்துட்டு இருக்குது, வயசானவங்க போல். அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்குறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ள வந்து அங்கே இருக்க பணத்தை பூரா எடுத்து டப்படப்பட்டப்பன்னு எடுத்து கொட்டான். கரெக்டாக அவனுக்கு வந்துடுறானுங்க யார், அந்த கொலகார குரூப்பு. இந்த மாதிரி பண்ணி கேட்டோம்னா பணத்தை எடுக்கிறதுக்கு வருவான்ல, அந்த இடத்துக்கு பார்க்க வருவான்ல அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாங்க. சரி எல்லா பணம் கரெக்டாக இருக்குது, எதுவும் எடுத்து செலவு பண்ணியா, கொஞ்சம் வகை செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி, உனக்கு எதாவது பணம் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்க, கொடுத்தேன் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதான் நீ சம்பாதிச்சு வாங்கிக்க அப்படின்றாங்க. அப்புறம் எல்லாத்துக்குள்ளே சங்கடமாகி போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, நீங்கள் என்ன எல்லா காசும் எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்களுக்கு இந்த காசெல்லாம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்குறான். அதுக்கப்புறம் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதுன்னு சொல்ல, சரி என்ன அவங்க அம்மா குறுக்க வராங்க. குறுக்க வந்து அவங்க அம்மா சரியான வாய் போல் அட்டையை கழிச்சு விட்றாங்க. யார் அவங்க காலையிலேருந்து வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, இங்கேருந்து யார் அவங்க இவங்க அப்படின்னு சொல்ல, இவங்கெல்லாம் மிகப்பெரிய போலீஸ் அதிகாரமாக இவங்க நீ சண்டை கட்டக்கூடாதுமா, சொன்னால் கேளுமா, நம்மளை ஜெயிலில் போட்டுருவாங்கம்மான்னு சொன்னேன். அவனுங்கடா போலீஸு, அவங்க கையில் டேட்டாவெல்லாம் போட்டிருக்கான்டா, அவன் போலீஸே கிடையாது, அவன் ஃப்ராடு பையன்டா, இதை கூட தெரியாமல் வெகுளியாக இருக்கியாடா மகனே அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க அம்மா நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டேன். அப்புறம் நம்ம ஹீரோ பார்க்குறாப்புல, ஆமாம் டேட்டாலாம் போட்டிருக்கான் போல், அப்போ எப்படி எடுப்பானு இவனுக்கு வேலைக்கு எடுத்தானுங்க அப்படிமா டவுட் வந்துடுது நம்ம ஹீரோக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத, எதுக்கு நீங்கள் அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, வந்த வேலை முடிஞ்சு பேசாமல் வந்துட்டு போயிடுது, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உடனே அவங்க அம்மா முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆமாம் நீ என் காசு எடுத்துகிட்டு போகாது, வீன்னு இப்படி இழுத்து தள்ளி விடுறாங்க. கடைசியில் அவங்க அம்மா கீழே விழுந்ததுக்கப்புறம் இவன் என்ன பண்ணிட்டான், அம்மா பிடிக்க போய் அவன் மட்டும் மேலே போட்டு அடிச்சாரான் அந்த கொலகார கும்பல் தலைவன். அவங்க அம்மா பதறி போய் மகனே என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அவன் கடைசியில் ஆத்தா மேலேருந்து மண்டை மேலே டம்முன்னு விட்டுறாங்க. அயன் பாஸ் எடுத்து அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் நச்சாக்குன்னு ஒரு குத்து, என்னடா அது ஏதோ குத்து எறும்பு அடிச்ச மாதிரி இருக்குன்னு பார்த்தா முதுகுலே ஒரு குத்து விழுகுது. குத்தானது யார், குத்தானது வேறு யாரும் இல்லைங்க, அந்த வெளி தான் ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கான், அதுக்குள்ளே கத்தி இருக்குங்கிறத டக்குன்னு எடுத்து வச்சுருப்பா போல், ஒரே குத்து. அதுக்கப்புறம் அந்த கத்தியை பிடிங்கி அந்த கொலகார கும்பல் தலைவன் என்ன பண்ணிட்டான், இவளை குத்துறான்னு ட்ரை பண்ணி ஓங்கி குத்த போகிறான். குத்த போகும்போது இவன் என்ன பண்ணிடுறான், டப்பான வகையில் கத்தி வச்சு தொண்டைக்குடியில் கத்தியை டமான்னு இறக்கிடுறான். அந்த கத்தி அப்படியே மறுபக்கமாக வெளியே வந்துடுது. அந்த இடத்துல அவன் செத்து சின்ன பண்ணாமல் போகிறான். அப்பாடா ஒரு வேலை முடிஞ்சுது, நம்ம வேலை முடிஞ்சுது அப்படின்னு நம்ம காசு எடுத்து சன்னமாக கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் அந்த பணம் வைக்கிற பையை தூக்கிட்டு அப்படியே கிளம்புறான். அதுக்கப்புறம் பூரா புகை தள்ளிட்டு நிற்கிது உள்ள. என்னடான்னு பார்த்தா அந்த மீன் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கடாய் மேலே அந்த கடாயில் மீன் கருகி போய் புகையாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வைப்பான். கீழே பார்த்தா அங்கே எரிபொருள் இருக்கும், ஏதோ எரிக்கிற எண்ணெயாட்டு இருக்குது. அந்த எண்ணெயை எடுத்து கிருஷ்ணாயில் போல் அந்த கிருஷ்ணாயில் எடுத்து ஊற்றி விட்டுருவாங்க உள்ளே. அதுக்கப்புறம் இவன் வாட்டுக்கு போய் சத்தமாக வெளியே வாவா. அந்த மென்டல் இருக்கான் பார்த்திங்களா, அந்த மண்டக்குள்ளார பிடிச்ச பையன் கூட இருக்கிறவன், அந்த திருட்டுக்கும் அந்த கும்பல் தலைவன் கூட இருக்கிறவன், அவங்க வெளியே குத்த வச்சு உட்காந்துருப்பான். அவனுக்கு தெரியாமல் அப்படியே நகர்ந்து போகிறாங்க. அந்த அவன் கூட இருந்தவன் பேக்கை தூக்கிட்டு அவள் வாடி கிளம்பி நிறைய விட்றான். அப்படியே மேலே புகையாக கிளம்புது. உள்ளே கிருஷ்ணாவில் எடுத்து ஊற்றி விட்டா போல் உள்ளே துக்குன்னு எரியுது. ஊற்றி விட்டா கிளம்புறான். இவன் என்ன பண்ணிட்டான், அங்கே இருக்கிற பூனையை பிடிச்சிட்டு மேலே கீழேயும் பார்த்துட்டு விளையாண்டுக்கிறான். என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அப்படியே மேலே பார்க்குறான். அப்படியே மேலே புகையாக போகுது. இந்த புகை எங்கடா போகுதுன்னு பார்க்குறான். உள்ளே தீ பிடிச்சிட்டு இருக்குது.
தீ பிடிக்குதுன்னா அப்போ உள்ள நம்ம முதலாளி இருக்காராச்சே இப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு முதலாளியை பார்க்குறக்கா உள்ளே வரான். உள்ளே வந்து பார்த்தா பயங்கரமாக தீ பிடிச்சி எரியுது. கடைசியில் முதலாளியில் கொன்று தள்ளிட்டாவ. கத்தி வச்சு குத்திட்டான். நசக்கு குத்தி எடுத்துட்டான். அவன் செத்து போயிட்டான் அவனோட முதலாளி. ஸோ முதலாளிக்கு அவன் விசுவாசமாக இருக்கும். எல்லாருமே விழுந்து செத்து போயிட்டாங்க அடிபட்டு. அதுக்கப்புறம் இவனுக்கு கோவம் வந்துடுது, நம்ம முதலாளி கொண்டுட்டாங்க, நம்ம அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் போல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் தெளிச்சு நிற்கிறாப்புல. இந்த சேர்ந்து பார்க்க தலையெல்லாம் சரியான அடிபட்டுருக்கு. சரி தொடச்சிட்டு அப்படியே அம்மா உனக்கு என்னமாச்சு, உனக்கு ஓகே தானம்மா, வாமா ஹாஸ்பிட்டல் போகலாம், மந்திரமா சொல்லி அம்மா அப்படியே கைத்தாங்களா தூக்கி அப்படியே முதுகுல தூக்கி வச்சுக்கிறாங்க. தீ அங்கே கொழுந்த விட்டு எரியுது பயங்கரமாக வீட்டுக்குள்ளே. அப்புறம் டக்குன்னு தப்பிச்சு போனோம்ல, வீடு போனால் போது உசுறு முக்கியம் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோ நல்லா முடிவு எடுக்கிறாப்புல. அம்மா உனக்கு ஒன்றும் ஆகாதம்மா, நான் ஒன்றும் ஆக விட மாட்டேம்மா, வாமா இந்திரியமா முழிச்சுக்கமான்னு சொல்லி அம்மா அப்படியே தோல் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளேருந்து சமந்துட்டே நம்ம ஹீரோனோட வெளியே கூட்டிகிட்டு வர்றாரு. வெளியே கூட்டிகிட்டு வந்து அப்படியே அந்த வீட்டை பார்க்குறாரு. வீடு அப்படியே தீக்கிரையாகி அப்படியே எரிஞ்சுது. கஷ்டப்பட்டு சம்பாரித்து அவன் வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து தங்கைக்கு ஒரு வீடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறான். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இப்போ ஒரு சம்பாரிச்சது பூரா போச்சு, வீட்டு நாசமாக போச்சு, நீ எங்கே போய் தங்குவோம் அப்படிங்கிற அவனுக்குள்ள ஒரு மன வருத்தம். இதை பார்த்துட்டு இந்த அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா முழிச்சிட்டாங்க. பார்த்துட்டு டீ மோனே அழகாரா மோனே, நமக்கான வாழ்க்கை நம்ம முதல் போய் நம்ம வந்து சேருண்டா, கடவுள் நம்மளை கைவிட மாட்டார், வருத்தப்படாத, கலங்காதே கண்ணா கலங்காதே அப்படின்னு தலையை தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்துகிறாங்க. யார், நம்ம ஹீரோவோட அம்மா. நம்ம ஹீரோ கதறி அழுகிறாப்புல. இப்படி எரிஞ்சு வீணாக போச்சு, நான் சம்பாதிச்சு வச்சதெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. இந்த பக்கம் இந்த வெளியே இருக்கல அவள் டிக்கெட்டை போட்டு அப்படியே அங்கே ஃப்ளைட் கிட்ட நிற்கிறான். டிக்கெட் புக் பண்ணி வச்சு நீ கொஞ்சம் நேரத்துக்கு கிளம்பிடுவான், ஊரை விட்டு ஓடிடுவான். இந்த பக்கம் டைமிங்கை பார்க்குறான். நீ கொஞ்சம் டைமிங் இருக்குதுங்க, ஸோ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன்னா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி டைம் இருக்குது, மற்ற வேலையில் பார்ப்போம், போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், நேராக கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், அந்த பேக்கை அங்கே ஒரு கபோர்டில் போட்டு சாவி தூக்கி பேக்கில் வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். கிளம்பி இங்கே வரான், நேரம் பாத்ரூம் போகிறான். பாத்ரூம் போய் கையெல்லாம் நல்லா அலம்புறான். கையெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். மூஞ்சிலாம் ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கணும்னு மூஞ்சிலாம் சோப் போட்டு நல்லா கழுவுறான். ஏன்னா எந்த ஒரு ஃப்ரெஷ்ஷப் இருந்தால் தானே நல்ல காரியம் பண்ண முடியும் அப்படின்னு அவருக்கு இது போல் மூஞ்சியில் கழுவிட்டுக்க சொல்ல திடீர்னு மூஞ்சி அப்படியே மாறுது. என்னடான்னு பார்த்தேன், அவர் ஓனர் கொண்டு இருப்பான் இல்லையா, அந்த ஓனர் கூட இந்த அல்லகையும் வந்துட்டான். அவன் ஒரு மண்டா கோளாறு பிடிச்ச பையன். டக்குன்னு வரான், எனக்கு அதுவும் கத்தியோடு வரான் உங்களுக்கு, எனக்கு கொண்டாத, நான் அந்த பணத்தில் உனக்கு ஒரு ஷேர் தர்றேன் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே எதுவும் கேட்க மாட்டான். அவன் தான் மண்டா கோளாறு பிடிச்சவனாச்சே, கொள்றது தான் அவனோட வேலை. அவனை ஓனரே கொண்டுட்டான். அப்போ அவன் ஓனருக்கு விசுவாசமாக இருப்பான்ல. ஸோ ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறான், அவளை கொண்டாகணும் அப்படின்னு. உனக்கு நான் பாதி பணம் தர்றேன், நான் அக்செப்ட் பண்ணிக்க டீல அப்படின்னு சொல்லி கேட்கல. ஒரே வார்த்தை அவளை பாத்ரூம் தள்ளி விட்டு சக்குன்னு குத்தாடுறான். குத்தானதுக்கப்புறம் என்ன அப்படியே ஸ்லோமோஸில் காட்டுறாங்க. திடீர்னு ஒருத்தவங்க காட்டுறாங்க பாருங்க. இப்போ தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பாத்ரூம் வந்து ஃபோன் பேசிட்டு ஒருத்தவங்க வராங்க, ஒரு லேடி. இந்த லேடி நல்லா பாருங்கள், இந்த லேடி வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட வீட்டுக்காரம்மா. அவங்க பேசிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. அந்த பக்கம் போனதுக்கப்புறம் டப்பால் வெளியே வந்து விழுகிறான், தப்பிச்சு போகலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு குத்திருக்கான் போல். ஸோ அதுக்கப்புறம் இவன் அப்படி தப்பிச்சு போகலாம் பார்க்கலாம், முடியல. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், காலை பிடிச்சி தரத்தரன்னு இழுக்கிறான். தரத்தான்னு இழுத்து அவன் அந்த பக்கம் கையை பிடிச்சி அமுத்திக்கிறான். திரும்ப கால் மேலே ஒரு குத்தி வச்சு ஒரு குத்தி சரசரன்னு இழுக்கிறான். ரத்தம் பயங்கரமாக போகுது. திரும்ப என்ன பண்ணுறான், திரும்ப பாத்ரூமுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நசக்கு குத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா பழி வாங்கணும் இல்லையா, பழி வாங்குறேன்னு அவனுக்குள்ளேயே ஊறி போச்சு. வேறு வழி இல்லை. இவன் வந்து ரிவெஞ்ச் எடுத்து ஆகணும் அப்படிங்கிற கட்டத்தில் இருக்கான் போல. பணத்தை கொடுத்தா வாங்க மாட்டேன்ட்டான். இவன் என்ன தான் வேணும்னு கேட்க அவன் எதுவுமே காது கொடுத்து கேட்கல. ஓனரே கொண்டுட்டே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவனுக்குள்ளே. கத்தி வச்சு நசக்கு தாறு மாறாக குத்துறான். பார்த்துக்குங்க, அவளை கொல்லணும் கூட முடிவோடு தான் இருக்கிறான். என்ன சொல்லி அவன் கேட்கவே இல்லை. நான் கடைசியாக சொல்கிறேன், வேறு எதாவது வேணும்னு சொல்லி கேளு, நான் தர்றேன், எதுனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் வீடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நசக்குன்னு குத்துறான். குத்ததுக்கப்புறம் அந்த ரத்தம்லாம் அப்படியே அங்கே இருக்கிற வாஷ் பேஷனில் போய் சேருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் கொலை பண்ணி போட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். அது அப்படியே செக்யூரிட்டி கேமரா ரெக்கார்ட் ஆகிடுது. இந்த இப்படி ஒரு மேட்ரு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டி கேமரா ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் எல்லோரும் அங்கங்கே வேலை செய்கிறாங்க. இப்போ தான் இந்த ஏர்போர்ட்டில் காட்டுறாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி கொலை முயற்சி நடந்திருக்குது. 6 மாதம் ஒரு பெண் இறந்துட்டாங்க. அந்த மர்ம நபரை ஒருத்தர் கேமராவில் பதிவாகி உள்ளார், மர்ம நபர் போகிறது அப்படின்னு நியூஸில் போட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ திரும்ப என்ன பண்ணுறாரு, பழைய ஓனர்கிட்டே வேலைக்கு போயிட்டாப்புல. அதே மாதிரி
சுத்தம் பண்ணுறது, கழுவுறது, துடைக்கிறது. அங்கே அந்த அவர் கம்பெனிலேயே அவர் ஆஃபீஸ்லேயே திரும்பவும் அவர் அன்றாட வேலையை சேல்ஸ் பண்ணி போயிட்டாருல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யார், நம்ம ஹீரோவோட வீட்டுக்காரம்மா. அவங்க ஆக்சுவலாக அங்கே ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. உடம்பு சரின்னு போகாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்ப இங்கே பாத்ரூம் க்ளீன் பண்ணுற வேலைக்கு திரும்பவும் போயிடுறாங்க. இப்படி திரும்பவும் போயிட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று நடக்குது. அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாத்ரூம்குள்ளே போய் க்ளீன் பண்ணிட்டுருக்குறாங்க. இப்போ க்ளீன் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். திடீர்னு அந்த க்ளீனிங் ப்ரஷ்ஷுக்கிட்ட ஒரு சாவி கிடக்குது. என்னடா அந்த ரோஸ் கலர் ஏதோ சாவி மாதிரி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவி எடுத்து பார்க்குறாங்க. இந்த சாவி எதுவும் தெரியுதுங்களா? கடைசியாக ஒருத்தரை கொன்னா பார்த்தீங்களா? அவளோட சாவி. அவள் தான் அந்த பேக்கை வந்து இந்த கம்போர்டில் எடுத்து அவள் பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லி போட்டு பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிருப்பான். ஸோ அந்த சாவி தான் அங்கே இருக்கும். அதைத்தான் நம்ம கதாநாயகியோட வீட்டுக்காரமாக எடுத்துகிட்டு வராங்க. வந்து பேக்கை தொட்டு பார்க்குறாங்க. பேக் என்னடா அது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை இழுத்து பார்க்குறாங்க. இழுத்து பார்த்தா வெயிட்டாக இருக்குது. என்னடா அது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, உள்ள என்னடா அப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு டவுட்டு. பார்த்தா சரி இறக்கி தான் பார்ப்போமே அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. சரி இறக்கி பார்ப்போமே அப்படி என்ன தான் இருக்குன்னு உள்ள அப்படின்னு. ஏன்னா இவளுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா, உள்ள என்ன வேறு துணிகினி இருக்கும், யாராவது மறந்துருப்பாங்க அப்படிமா நினச்சிட்டு இருக்கிறான். அப்படி சுற்றி முற்றி கேமராவும் பார்த்துக்கிறேன் நாசுக்கா தெரியாமல் மாட்டிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பேக் எடுத்து வச்சு அப்படியே ஜிப்பை ஓப்பன் பண்ணிட்டா பாருங்கள். ஏன்னா ஜிப்பை ஓப்பன் பண்ணதுக்கு பார்த்தா அவளுக்கு சரியான அதிர்ச்சி. என்னென்னு பார்த்தா உள்ளே வர கட்டுக்கட்டாக பணம். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் பணம் இங்கே வந்துடுது. சேர வேண்டியவங்களுக்கு வந்து சேர்ந்துடுது. ஏன்னா அவங்க கஷ்டப்படுற குடும்பம், இவனுங்கெல்லாம் கொலைகாரனுங்க. ஸோ கஷ்டப்படுற குடும்பத்துக்கு அந்த பணம் வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாவ, அந்த பணத்தை அப்படியே சுற்றி முற்றியும் பார்த்துட்டு அந்த பணத்தை அவள் தூக்கிட்டு போயிடுறான். ஸோ இந்த படத்தில் கூற வரும் இது என்னென்னு கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு ஒரு தேவை இருக்குது, நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதை நான் நல்லது செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு எப்படி இருந்தாலும் அந்த பணம் நம்மளை தேடி வரும். நம்ம அதை கெடுதல் செய்ய நினச்சோம்னா கண்டிப்பாக நம்ம விட்டு போயிடும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்கள் எதாக இருந்தாலும் சரி. ஸோ பணத்தை மேலே நம்ம ஆசைப்படுறது தப்பு இல்லை. அது நம்ம தேவைக்கு அளவாக தான் இருக்கணுமே தவிர தேவைக்கு அதிகமாகவே இருக்கக்கூடாது. நம்ம அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு நமக்கு பணம் வந்தாலே போதும். அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் நமக்கு எதுவும் இல்லை. ஸோ பேராசைப்படுவது என்பது பெரிய நஷ்டத்தை கொண்டே விடும் அப்படிங்கிற ஒரு கருத்தை படத்துக்குள்ளே வச்சுருக்காங்க போல். ஸோ அப்புறம் என்ன ஆயிடுது, கடைசியில் அவன் அப்படியே பேக்கை தூக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான். அதோட படம் முடியுதுங்க. படத்தோட எண்டு கார்டை போட்டு படத்தை முடிக்கிறாங்க. மீண்டும் அடுத்த நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.